வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு 180 ரன் டார்கெட் வச்சுருந்தாங்க. 181 ரன் அடித்தா எஸ்ஆர்ஹெச் வின்னுன்ற மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிஎஸ்கே வந்து ஏன் தோற்றுதுன்றதை வந்து நான் சொல்கிறேன். அது வந்து உண்மையான காரணம் வந்து ஒரு கேப்டன் தான். அவர் வந்து ரன்னும் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆடினார். பட் வந்து பார்த்திங்கன்னா பால் தான் ரன் அடித்தார். பால் கூட அடிக்கலை. 17 பால் ஆடினார். அதில் 14 தான் அடித்தார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து ப்ரெஷர். அவர் வந்து ஏன்னா எல்லா மேட்சும் அவரே அடித்து ஆடணும், அவரே பேட்டிங் பண்ணணும் அப்படின்றது வந்து அவருக்கும் இதுவும் இல்லை. பட் அவரால் முடிஞ்சால் தான் பண்ணுறாரு. ஊர்வில் பட்டேலும் நேற்று எஸ்ஆர்ஹெச் பவுலிங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஊர்வில் பட்டேல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு சிவம் துபே வந்து சிஎஸ்கேல வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியல. பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜாவை வந்து சிஎஸ்கே ட்ரீட் பண்ணது தான் ரொம்ப பெரிய தப்பு. ஜடேஜா இருந்திருந்தால் கூட ஒரு 180+ ஸ்கோரை வந்து ஈஸியாக முடிச்சிருக்கலாம். சிவம் துபே வந்து கொஞ்சம் நேற்று ரொம்ப மட்டமாக தான் ஆடினார். அதுவும் இல்லாமல் டெவால் பிரேவிஸ்க்கு வந்து இந்த சீசன் வந்து கொஞ்சம் செட் ஆகலை. சிவம் துபேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் வந்து ஒழுங்காகவே செட் ஆகலை. எப்போனா அடிக்கிறாரு, 6 அடிக்கிறாரு, 4 அடிக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா எந்த டீம் கூட வின் ஆச்சு, அதான் எல்எஸ்ஜி கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஓவரில் வந்து 10 ரன் அடிக்கணும். அதை வந்து அடிச்சு கொடுத்துருப்பார் தொடர்ந்து 2 6. அது வந்து சீக்கிரம் ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா ஊர்வில் பட்டேல் வந்து ரொம்ப செம்ம ஃபார்மில் இருந்தார். அன்றைக்கி பார்த்திங்கன்னா 13 பாலில் 50 போட்டார். ஐபிஎல்லில் ஃபாஸ்டஸ்ட் 50 அவர் போட்டார். சரி, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு 180 ரன் டார்கெட் வச்சுருந்தாங்க. 181 ரன் அடித்தா எஸ்ஆர்ஹெச் வின்னுன்ற மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிஎஸ்கே வந்து ஏன் தோற்றுதுன்றதை வந்து நான் சொல்கிறேன். அது வந்து உண்மையான காரணம் வந்து ஒரு கேப்டன் தான். அவர் வந்து ரன்னும் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆடினார். பட் வந்து பார்த்திங்கன்னா பால் தான் ரன் அடித்தார். பால் கூட அடிக்கலை. 17 பால் ஆடினார். அதில் 14 தான் அடித்தார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து ப்ரெஷர். அவர் வந்து ஏன்னா எல்லா மேட்சும் அவரே அடித்து ஆடணும், அவரே பேட்டிங் பண்ணணும் அப்படின்றது வந்து அவருக்கும் இதுவும் இல்லை. பட் அவரால் முடிஞ்சால் தான் பண்ணுறாரு. ஊர்வில் பட்டேலும் நேற்று எஸ்ஆர்ஹெச் பவுலிங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஊர்வில் பட்டேல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு சிவம் துபே வந்து சிஎஸ்கேல வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியல. பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜாவை வந்து சிஎஸ்கே ட்ரீட் பண்ணது தான் ரொம்ப பெரிய தப்பு. ஜடேஜா இருந்திருந்தால் கூட ஒரு 180+ ஸ்கோரை வந்து ஈஸியாக முடிச்சிருக்கலாம். சிவம் துபே வந்து கொஞ்சம் நேற்று ரொம்ப மட்டமாக தான் ஆடினார். அதுவும் இல்லாமல் டெவால் பிரேவிஸ்க்கு வந்து இந்த சீசன் வந்து கொஞ்சம் செட் ஆகலை. சிவம் துபேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் வந்து ஒழுங்காகவே செட் ஆகலை. எப்போனா அடிக்கிறாரு, 6 அடிக்கிறாரு, 4 அடிக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா எந்த டீம் கூட வின் ஆச்சு, அதான் எல்எஸ்ஜி கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஓவரில் வந்து 10 ரன் அடிக்கணும். அதை வந்து அடிச்சு கொடுத்துருப்பார் தொடர்ந்து 2 6. அது வந்து சீக்கிரம் ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா ஊர்வில் பட்டேல் வந்து ரொம்ப செம்ம ஃபார்மில் இருந்தார். அன்றைக்கி பார்த்திங்கன்னா 13 பாலில் 50 போட்டார். ஐபிஎல்லில் ஃபாஸ்டஸ்ட் 50 அவர் போட்டார். சரி, அதுக்கப்புறம் நம்ம தான் பார்த்தோம்னா 150, 160, 120, 180 எவ்வளோ அடிக்கிறோம். இப்போ வந்து நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தள்ள டோனி வந்து மேட்ச் வந்திருந்தாருன்னா நேற்று மேட்ச்சு நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஏன்னா அவருக்கு வந்து விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார். ஏன்னா எல்லா பிளேயரை பற்றியும் தெரிஞ்சிருவேன். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம அதான் ஒரு எல்லா சீனியர் பிளேயரும் எப்படி பேட்டிங் ஆடுவாங்க, எப்படி பால் போட்டால் விக்கெட் ஆகுன்றது தான் அவருக்கு தெரியும். சரி, எனக்கு இதோட இந்த சேனலில் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்களும் கனெக்ஷனில் இருக்க முடியும். யூடியூப் கனெக்ஷன்ஸ், இன்ஸ்டாவில் இந்த வீடியோ போட முடியாது. ஏன்னா இது வந்து யூடியூப் வீடியோவாக தான் நான் போட போகிறேன். சரி, பை காய்ஸ்.